ஹோல்ட் ஆன். ஜல்லிக்கட்டு மைதானத்துல சீறி வர்ற காளைகளை அடக்கிற வீரமான இளைஞர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு மெகா வாக்குறுதி கொடுத்திருக்காரு. ரூபாய் 10 லட்சம் நிதியுதவி. ஜல்லிக்கட்டு வீரர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இபிஎஸ் போட்டிருக்கிற இந்த மாஸ்டர் பிளான் இப்போ தென் மாவட்டங்கள்ல ஒரு பெரிய அதிர்வலையை உண்டாக்கியிருக்கு. இதோ அந்த வீரம் செறிந்த பொலிட்டிக்கல் ரிப்போர்ட். வணக்கம், இது பிராண்டி நியூஸ். நான் உங்கள் கிளாடியேட்டர். இன்னைக்கு ஜனவரி 27, 2026. தமிழக அரசியல்ல ஜல்லிக்கட்டு பாசம் பொங்கி வழிஞ்சிட்டு இருக்கு. பொங்கல் முடிஞ்சு ஜல்லிக்கட்டு போட்டிகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல எடப்பாடி பழனிசாமி களத்துல இறங்கி ஒரு பெரிய சிக்ஸர் அடிச்சிருக்காரு. அதிமுக ஆட்சிக்கு வந்தா ஜல்லிக்கட்டுல உயிரிழக்கும் வீரர்கள் குடும்பத்துக்கு 10 லட்சம் தருவோன்னு அவர் அறிவிச்சதுதான் இப்போ ஹாட் டாபிக். லெட்ஸ் பிரேக் தி ஸ்டோரி. 10 லட்சம் மற்றும் அரசு வேலை, த டபுள் தமாக்கா. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு முன்வைத்த அந்த அதிரடி கோரிக்கைகள் இதோ. தி காம்பன்சேஷன். ஜல்லிக்கட்டு போட்டிகளில் எதிர்பாராத விதமாக வீரர்கள் உயிரிழந்தால் அரசு தரப்பில் வழங்கப்படும் நிதியுதவியை 10 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும். தற்போது திமுக அரசு உயிரிழந்த வீரர்களுக்கு சில லட்சம் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. செக்யூரிட்டி அண்ட் இன்சூரன்ஸ். வீரர்களுக்கு போதுமான இன்சூரன்ஸ் வசதி மற்றும் நவீன மருத்துவ சிகிச்சைகளை மைதானத்திலேயே உறுதிப்படுத்தணும்னு வலியுறுத்தியிருக்காரு. A political move. 2026 தேர்தலை மனசுல வச்சு தென் மாவட்ட ஓட் பேங்கை கவரவே எடப்பாடி இந்த ஜல்லிக்கட்டு அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. A strategic strike at the right time. PM மோடிஸ் ஜல்லிக்கட்டு கனெக்ஷன். இன்னொரு பக்கம் சமீபத்துல வந்த பிரதமர் மோடியும் ஜல்லிக்கட்டை மீட்டு தந்தது பாஜக தான்னு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு செக் வச்சாரு. இப்போ எடப்பாடியும் அதே ரூட்ல வந்து நாங்க தான் வீரர்களின் உண்மையான காவலன்னு மெசேஜ் சொல்லியிருக்காரு. தி பேட்டில் ஃபார் ஹெரிட்டேஜ். டுடேஸ் அதர் ஹை வோல்டேஜ் பீட்ஸ். ஒரு பக்கம் எடப்பாடியின் 10 லட்சம் வாக்குறுதி, இன்னொரு பக்கம் உதயநிதி அவரை முரட்டு அடிமைன்னு தாறுமாறா விமர்சிச்சு வர்றது. இதுக்கு நடுவுல டிவிகே விஜய் மாமல்லபுரத்துல விசில் சின்னத்தை ஊதி தள்ளிட்டு இருக்காரு. தமிழக அரசியல் இப்போ ஒரு ஆரவாரமான வாடிவாசலா மாறிடுச்சு. Who will tame the bull in 2026? எடப்பாடியின் இந்த 10 லட்சம் வாக்குறுதி ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு உதவியா இருக்குமா, இல்ல இது வெறும் தேர்தல் கால கிம்மிக்ஸா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு பொலிட்டிக்கல் ப்ராமிஸ் அண்ட் ஹெரிட்டேஜ் நியூஸ் அப்டேட்டையும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சுக்க எங்களோட ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Gladiator signing off. Keep watching. Bye bye.